ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயங்களின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உங்கள் போதகருக்காக, உதவி போதகருக்காகவும், கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, உங்களுக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா சிஎஸ்ஐ திருச்சபைகளிலும் இந்த நாளிலே ஷேரிங் லவ், அன்பை பகிர்ந்து கொள்ளுதல், இதற்கு அடையாளமே தேவன், பிதாவாகிய தேவன் நம்மை நேசிக்கிறார் என்கிற அந்த அன்பை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு உங்களுக்காகவும் எனக்காக அனுப்பி God demonstrated his love by sending his only begotten son. யோவான் 3:16 எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் உள்ள நமக்காக அனுப்பி அன்பு கூர்ந்தார்னு போல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். God loved போல God so loved. God is not love but God is so love. God is not great but God is so great. அந்த வார்த்தை அழுத்தமாக கிரேக்க பதத்திலே போட்டிருக்கிறது. ஆதலாலே எந்த அளவுக்கு the extreme action of demonstration of love காட்ட முடியுமோ, அதனால தான் ஒருத்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துடைய 2 கையும் சிலுவையில விரிச்சிருந்தது காரணம் என்னன்னா, how much do you love me ஜீசஸ்னு ஒருத்தன் கேட்டானா. அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், this much. ஒரு பிள்ளைகிட்ட சாக்லேட் எவ்வளோ வேணும்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ, இன்னும் எவ்வளோ வேணும், இவ்வளோ, இன்னும் எவ்வளோ வேணும்னா கடைசியில் இந்த பிள்ளை காட்டுறது இப்படி காட்டும். இதுக்கு மேலே முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் நம்ம நேசிக்கிறார்னு சொல்லி 2 கரங்களையும் விரித்து he stretched out his arms and he died. ஸோ இப்பேற்பட்ட அன்பை நாம் விசேஷமாக நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். there is no specific month to remember, but நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறது நல்லது. அதனால சிஎஸ்ஐ பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாலாம் கேட்காதீங்க. ஏன்னா வேதத்தில் தெளிவாக சொல்லுது, நம்ம மாத பிறப்புகளையும் நாட்களையும் விசேஷித்துக் கொள்வது நல்லது. ஒருத்தவங்க விசேஷித்தாலும் விசேஷிக்கிட்டோம், மற்றவங்க விசேஷிக்கலைன்னா பரவாயில்ல. ஸோ அதனால விசேஷிக்காதவங்களை போய் மட்டமாக பார்க்கறதும், விசேஷிக்கிறவங்களை மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதனால விசேஷமாக இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட அந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோசேயுடைய பிறப்பை பற்றி கேட்டோம், சவுலுடைய மறுபிறப்பை பற்றி நம்ம கேட்டோம். இட் ஆல் டாக்ஸ் அபவுட் பர்த், ஃபிசிக்கல் பர்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்த். அதுக்கப்புறம் லூக்காவில் நம்ம மேக்னிஃபிகேட்னு சொல்லுவாங்க லாட்டினில், மேரி சாங், மரியாள் அந்த கீதம், அதை பார்த்தோம். ஸோ இந்த 3 காரியங்களையும் உள்ளடக்கி சுருக்கமாக, ஏன்னா எனக்கு பின்னாடி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால ஐ எம் வெரி கான்ஷியஸ் ஆஃப் டைம். ஸோ இஃப் யூ கேன் கிவ் மீ 9:45, 9:30 ஆக போகுது, கிவ் மீ ஜஸ்ட் 15 to 20 minutes. தோ ஐ வாண்ட் டு டாக் ரொம்ப நேரம், பட் டைம் கன்ஸ்டைன்னால சொல்ல வர கருத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இஃப் யூ ஹேவ் த பென் வித் யூ, ஒருவேளை பேனா இருந்துச்சு, பேப்பர் இருந்துச்சுன்னா குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. எஸ், ஷேரிங் லவ், இதுதான் நம்முடைய இந்த நாளிலே உள்ள தலைப்பு. ஆண்டவர் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டபடியினாலே நாமளும் பகிர்ந்துக்கிறோம். சிஎஸ்ஐல த ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை அப்படின்னா there are 2 advents. அட்வென்ட்னா இட்ஸ் அ லாட்டின் வேர்ட், அட்வென்டஸ், கம்மிங்னு அர்த்தம். ஸோ முதல் வருகையில் அவர் குழந்தையா பிறந்து இரட்சகரா வந்தார். நேம் ஹிம் ஜீசஸ், அவருக்கு இயேசுன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, சேவியர், நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீட்டி அவர்களை காப்பாற்றுவார், ரட்சிப்பார். ஸோ பாவ மன்னிப்பின் அனுபவத்தை
பெறாதபடிக்கு ஒருவேளை யாராவது இருந்து இந்த கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் பிளேயிங் அ ஃபுட்பால் வித்தவுட் அ கோல் போஸ்ட். ஃபுட்பாலில் எல்லாமே இருக்குது, கிரவுண்ட் இருக்குது, 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, பால் இருக்குது, ரெஃப்ரி எல்லாம் இருக்குது. பட் பார்த்தா கோல் போஸ்ட் இல்லை. வேர் டு தே கிக் த பால்? யாருன்னு தெரியல. ஒருவேளை இங்கே யாராவது அமர்ந்து இன்னும் என்னுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல், கோச்சிக்காதீங்க, சபை ரட்சிக்காது, பாஸ்டர்லாம் ரட்சிக்க மாட்டார், உங்கள் கிறிஸ்தவ குடும்ப பின்னணி உங்களை ரட்சிக்காது. இது எதுவுமே சிலுவையில் மறிக்கல. when we think of the cradle, never forget the cross. எப்போ தொட்டில நினைச்சாலும் சரி, ஆராரோ பாடுறது நல்லது, தப்பு கிடையாது. ஏன்னா பர்த்டேவை செலிப்ரேட் தப்பே கிடையாது, தாராளமாக செலிப்ரேட் பண்ணுங்க, ஆராரோ பாடுங்க. பட் ஆராரோட ஆண்டவர் நிப்பாட்டில். The cradle signifies the cross. Everybody is born to live, but Christ is born to die. எல்லாரும் வாழ பறக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி நம்ம இன்னும் லாங் லிவ்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தது மரிக்கிறதுக்காக பிறந்தார். ஸோ அதனால் அந்த ஃபோக்கஸை தயவு செய்து நம்மளுடைய லைஃப்பில் பர்பஸ் சர்வ் ஆகாமல், ஒருவேளை கொயரில் இருந்தீங்கன்னா, ஃபேமிலிஸ் இருந்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் இருந்தீங்கன்னா, தம்பி தங்கச்சியாராக இருந்தீங்கன்னா, பெரியவங்க இருந்தீங்கன்னா, மேக் அ ஷார்ட் ப்ரேயர். ஜீசஸ், எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க, என் பாவத்தை மன்னிங்க. அவர் மன்னிக்கிறவர் மாத்திரம் இல்லை, அவருக்கு இன்னொரு பேரும் அதே மத்தேயு 1 கடைசியில் இருக்கும், இம்மானுவேல், காட் வித் அஸ். ஸோ ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஓடுறவர் கிடையாது. ஹி இஸ் வித் அஸ் ஃபார் எவர், நம்மோடு இருக்கிறார். ஸோ அதனால 2 நேமை மாத்திரம் இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. 1, ஹி இஸ் சேவியர் அண்ட் ஹி இஸ் இம்மானுவேல். தட் இஸ் given in Matthew 1. we should be biblical. ஏன்னா வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது அவருடைய பேர். எனக்கு கணேசன் பேர் வச்சார் எங்கள் அப்பா. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கலை. எங்கள் அப்பா விநாயகர் பக்தர். பிறந்தோன்னே எங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க, சொத்துக்கு ஆசைப்பட்டு. ஸோ இந்த பிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா பிறப்புலையுமே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது தெர் வாஸ் அ டேஞ்சர், ஜியோபர்டி. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மோசையோட பிறப்புலையும் ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அந்த கதையெல்லாம் நல்லா தெரியும். பெரிய டேஞ்சர். இயேசுவுடைய பிறப்புலையும் பெரிய டேஞ்சர். 2 வயசுக்கு கீழே உள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை பண்ணிருந்தான் ஏரோது. ஸோ தெர் வாஸ் அ டேஞ்சர். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, பிகாஸ் த பிகினிங் வாஸ் இன் டேஞ்சர், தட் டசன்ட் டிசைட் த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். இங்கே யாராவது உட்காந்து என்னுடைய பாஸ்ட் இப்படி இருக்குங்க, நான் இப்படி தான் பிறந்திருக்கிறேன், என் நிலைமை இப்படி தான் இருக்குது, தலைவிதின்னு சொல்லிட்டாங்கன்னு யாராவது உட்காந்துருந்தீங்கன்னா, ஐ எம் சாரி, காட் கேன் சேஞ்ச் ஆர் ஃபேட். நம்முடைய தலைவிதியெல்லாம் ஆண்டவர் மாற்ற முடியும். அதனால் ட்ராஜடியாக ஒருவேளை ஏதாவது வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா, தட் இஸ் நாட் த ட்ராஜடி. ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். அதனால் அந்த நம்பிக்கை இந்த கிறிஸ்மஸில் நமக்கு கிடைக்கணும். அந்த காலத்தில் வழி நடத்துறதற்கு ஸ்டார் ஆண்டவர் யூஸ் பண்ணார். இட் வாஸ் அ கிரேட் ஹோப் ஃபார் த லேர்னட் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள். 3 பேர், 3 wise men, நல்லா படிச்சிருந்தாங்க. அவங்க அறிவு உங்களுக்கு உதவி செய்யலை. பட் காட் ஹெல்ப் தம் டு ஃபிக்ஸ் த ஸ்டார். ஸோ அந்த ஸ்டார் தான் அதை போட்டிருக்குது. when they saw the star they were exceedingly joyfulனு போட்டிருக்கு. அவங்கள நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு, 3 வேர்டு கிரீக்கில். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். படிப்பில் இல்லை, பணத்தில் இல்லை, அவங்களுடைய பல அனுபவங்களில் இல்லை. இப்பெல்லாம் அவங்க இருந்தாங்கன்னா அஸ்டேர்னா ஸ்டார்னு சொல்லுவாங்க கிரீக்கில். அதுலேருந்து வந்தது தான் அஸ்ட்ராலஜி, ஸ்டாரை பார்த்து சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு பிஹெச்டி கூட கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், நல்லா படித்தவங்க. பட் அவர்களும் ஆண்டவரை தேடி வந்தாங்க. ஆண்டவர் அழகாக கைட் பண்ணார். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற முக்கியமான கருத்து, 3 காரியத்தை நான் வேகமாக பகிர்ந்து கொண்டு போகிறேன். 1, ஹவு கேன் வி எக்ஸிபிட், டெமான்ஸ்ட்ரேட் ஆர் லவ். நம்முடைய அன்பை எப்படி காட்டுறதுன்னு இந்த கிறிஸ்மஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைல்டுஹுட், லவ் சில்ட்ரன். there are 3 hoods நான் பேச போகிறேன். 1 சைல்டுஹுட், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கங்க. 2வது விமன்ஹுட், 3வது ஃபாதர்ஹுட். ஹூடுன்னு சொல்லும்போது த ஹோல் கம்யூனிட்டி. சில்ட்ரனுக்கு அவங்க எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, மன வளர்ச்சி கூட்டியிருந்தாலும் பரவாயில்ல, ஆணாக இருந்தாலும் பரவாயில்ல, பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா, ரெட்டை பிள்ளைங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, டிஃபிஷியன்ஸோட பிறந்தாலும் பரவாயில்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, குழந்தை பிறக்கும்போது நீங்கள் தாய் ஆகலை, இல்லை. ஃபீட்டஸ்லேயே என்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் கருத்தரிக்க கொடுக்குறாரோ அப்பயே அந்த பெண் அம்மாவா மாறுறாங்க. அதனாலதான் வயிற்றுல இருக்கிற பிள்ளை துள்ள குதிச்சுதான் 5th month.
ஸோ நிறைய பெண்கள் உட்காந்துருக்கீங்க, ஆண்கள் நல்லா கவனிங்க. we need to love children, we need to love women, and we need to love God. we need to share first our love to children. எல்லாருக்கும் திருமணமானவங்களுக்கு கட்டாயம் பிள்ளைங்க இருக்கும், இல்லாதவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைங்களை பார்க்க வேண்டிய விதத்தில் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். இந்த சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேர் மீட் பண்ணுறாங்க. எலிசபெத், மேரி. குழந்தை பிறக்கல 2 பேருக்குமே. 2 பேருக்குமே குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. சிச்சுவேஷனை கவனிச்சிங்களா? ஒருத்தவங்க அட்வான்ஸ்ட் இன் ஏஜ், எலிசபெத் வாய்ப்பே இல்லை, கிழவி வயசாயிடுச்சு, எப்படி ஆகும்? வாய்ப்பே இல்லைங்க. ஒரு மெட்டர்னிட்டியில் ஒரு கிராண்ட் மதர் ப்ரெக்னெண்ட்டாக போனால் எப்படி இருக்கும்? சிரிப்போம்ல, பட் அப்படி தான் ஆச்சு. வாட் இஸ் இம்பாசிபிள் வித் டாக்டர்ஸ், மெடிசன், men is possible with God. எலிசபெத் உள்ள இருக்காரு, யோவான் ஸ்நானகன். மரியாள் உள்ள இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. தாய் ஆயிட்டாங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாய் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேருடைய சந்திப்பெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஃபெல்லோஷிப். ரொம்ப சந்தோஷம். விமன்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஃபெல்லோஷிப்புக்காக நன்றி, இந்த சபை செய்கிற ஊழியங்களுக்காக நன்றி. எல்லா ஏஜ் குரூப்பையும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்முடைய சிஎஸ்ஐ, அதான் அடிக்கடி சொல்லுவேன், சிஎஸ்ஐ திருச்சபையிலே ஊழியங்கள் கொட்டி கிடக்கு, எதுக்கு வெளியே போய் ஊழியத்தை தேடுறீங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். சில்ட்ரன் மினிஸ்ட்ரி இல்லை, விமன் மினிஸ்ட்ரி இல்லை, யூத் மினிஸ்ட்ரி இல்லை, கொயர் மினிஸ்ட்ரி இல்லை, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, என்ன மினிஸ்ட்ரிங்க இல்லை? எல்லா மினிஸ்ட்ரியும் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீட்டஸில் இருக்கும்போதே God was so sovereign. ஆண்டவர் சர்வ ராஜரீகம் பண்ணுகிறவராய் மோசேவை காப்பாற்றினார். அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ பிறந்த பிறகு God is sovereign. ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரி கிரியை செய்வார். சர்வ ராஜரீகம் பண்ணுகிறவர். தயவு செய்து இன்னொருத்தவங்க வாழ்க்கையை பார்த்து காப்பி அடிக்காதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வேதத்தில் உள்ள நல்ல கதாபாத்திரத்தை வேணா இமிட்டேட் பண்ணுங்க, சுற்றி இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. இன்னைக்கு உள்ள சமுதாயமே கம்பேர் பண்ணி நம்மளை இன்ஃபீரியாரிட்டியாவோ சுப்பீரியாரிட்டியாவோ தாழ்வு மனப்பான்மை இல்லைன்னா பெருமையை வளர்த்துக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில, மோசையோட வாழ்க்கையில் அப்படி கிரியை செஞ்சார், யோவான் ஸ்நானனோட வாழ்க்கையில் அப்படி கிரியை செஞ்சார். நான் ஒன்று கேட்குறேன், யோவான் ஸ்நானனுடைய அப்பா யாரு? சகரியாவை ஊமையாக்குனார, ஏன் மரியாளை ஊமையாக்கல? மரியாளும் கேட்டால, ஹவு குட் இட் பி? இது எப்படி ஆகும்? எங்க மேரி அக்செப்ட் பண்ணலங்க. இனிஷியலி ஷி டவுட்டட். ஷி ஆஸ்க்ட், ஹவு குட் இட் பி? ஐ எம் a virgin. நான் புருஷன் அறியன, எப்படி ஆகும்னு கேட்டா. She was hesitant, but God did not mute her, but God muted Zachariah. God is sovereign. ஆண்டவர் ராஜரீகம் பண்றாருங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு மாதிரி நடத்துவாருங்க. Your life is unique, and your birth is unique, and your life is unique, and your family is unique, and your ministry is unique, and your body is unique, and your knowledge is unique, and you are unique before God. இங்க அமர்ந்து யாராவது உங்களை பத்தி தாழ்வு மனப்பான்மையோ பெருமையோ இருந்தீங்கன்னா, பவுல் எழுதுறார், அவனவனுக்கு அளிக்கப்பட்ட விசுவாசத்தின்படி தெளிந்த புத்தியா இருக்கணும். சரிங்களா? மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஆனா இங்க நம்ம பொதுவா கிறிஸ்மஸ் கேரக்டர் அரவுண்ட் த கிராஸ்ன்னு சொல்லி நம்ம பொதுவாக சிலுவையில் சுற்றி இருக்கிற கேரக்டர்லாம் பார்ப்போம். ஐ எம் டெம்ப்டட் டு டாக் அபவுட் கேரக்டர்ஸ் அரவுண்ட் கிறிஸ்மஸ். முதல்ல மரியாளை பார்க்கலாம். வேகமாக பார்த்தோம்னா மரியாளுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டீனேஜுங்கிறாங்க. வெர்ஜின் சொல்கிற அவளே, ஐ எம் a virgin, how could it be ன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், there are 2 stigma, 2 சமுதாயத்தால் இழுக்கு. ஒன்று யூத பெண்மணி. யூதர்கள் பெண்களை நாய்கள் மாதிரி நடத்துவாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு யூதன் காலையில் ஏஞ்சி வர்ஷிப் பண்ணுவானா, ப்ரைஸ் பண்ணுவானா, என்ன தெரியுமா தேங்க் பண்ணுவானா? தேங்க்யூ லார்ட், ஐ எம் born as a man பானா. நல்ல வேலை ஆண்டவரே, என்ன ஆனா படைச்சிங்க, உமக்கு சோத்திரன்னு சொல்லுவானா. திமுரு உள்ள, ஆனால் வெளியே பார்த்தா ஸ்பிரிச்சுவல். 2வது சொல்லுவானா, தேங்க்யூ லார்ட், ஐ எம் நாட் born as a woman பானா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் பொம்பளையா பிறக்கல, பெண்ணா பிறக்கலம்பானா. 3வது ஒன்று சொன்னோம், ரொம்ப டெரிகாட்டரியா இருக்கும். தேங்க்யூ லார்ட், ஐ எம் நாட் born as a டாகும் பானா. உண்மையா ஒரு யூதன் பண்ற ஜபங்க. நல்ல வேலை நான் நாயா பிறக்கலாம் பானா. Women were equal to dogs. ஏங்க the whole Bible
மேல் ஷாவனிஸ்டுங்க, மேல் டாமினேட்டடுங்க. பைபிள் அவள்னு வார்த்தையை காமிச்சிருங்க. இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் ஒருவன் தான் போட்டிருக்கு, ஒருத்தின் போட்டிருக்காது. The whole Bible was colored by Jewish culture. அதுக்காக நான் வேதத்தை தப்புன்னு சொல்ல வரல. அந்த கலாச்சாரம் எந்த அளவுக்கு ஊறி பின்னி பிணைஞ்சி பைபிளையே தாக்கி இருக்குன்னா பாருங்களேன். அதனாலதான் சமாரிய ஸ்திரீ சொல்லுவா, நீ யூதனா இருக்க, சமாரிய ஸ்திரியா இருக்க, என்கிட்ட பேசுற அப்படின்னு கேட்பா. ஸோ உங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ அதனால ஒரு ஸ்டிக்மா, மேரி வாஸ் அ ஜூயிஷ் கேர்ள். த செகண்ட் ஸ்டிக்மா சமுதாயத்தில், பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறீங்க. என் பையனுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். MDS 3rd year போயிட்டான். நெக்ஸ்ட் இயர் வில் மூவ் டு சென்னை. வி ஆர் ஆன் த ப்ராசஸ். பொண்ணு பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாம் இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஐ எம் சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அந்த பிள்ளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற. நான் என்ன சொல்லுவேன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தட் வாஸ் எ சிச்சுவேஷன் ஆஃப் மேரிங்க. யோசேப்பு கிட்ட வரும்போது, அதனாலதான் யோசேப்பே நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா தள்ளி விடுன்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல டைவர்ஸ்ன்னு போட்டிருக்கு. கிரீக்ல பார்த்தாலுமே டைவர்ஸ் தான், தமிழ்ல தள்ளி விடுன்னு போட்டிருக்கு. தள்ளி விட யோசனையா இருந்தான், டைவர்ஸ். ஜோசப் வாஸ் பிளானிங் டு டைவர்ஸ். என்னங்க ஷேரிங் லவ்னா? புருஷன்மார்களை நல்ல கவனிங்க. we are called to love our wives. எவ்வளோ எங்க குழந்தை பேருடைய அந்த இதெல்லாம், சைல்டு பேர்த்துடைய பெயின்லாம் அவங்களுக்கு தாங்க தெரியும். ஜோசப் மேரியை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். 2 ஸ்டிக்மா, சோஷியல் ஸ்டிக்மா. அதனாலதான் அவளால் தாங்க முடியாம ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் வந்தோன்னே அகேன் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் கன்ஃபர்ம்டு, உன்கிட்ட பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதுன்னு சொன்னோன்னே மேரி சொல்ற வார்த்தையை தான் பார்த்தோம். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுதுன்னு சொல்லி she obliged, she obeyed. What is love? Love means obeying God's word even in my inclement situation. சிச்சுவேஷன் சரியில்லைங்க, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருதுங்க, நம்புங்க. மனோஜன் சொல்லி என் மூலம் ஆண்டரை ஏற்றுக்கிட்ட ஒரு தம்பி, நேற்று ஐ வாஸ் நாகர்கோயில் யூத் மீட்டிங்கில், அவன் தான் என்னை பிக்கப் பண்ணான். அவன் ஒய்ஃபை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரெக்னன்சியில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, வாய்ப்பே இல்லைன்னாங்க. பட் மனோஜ் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாராம், கட்டாயம் நான் பிறக்க பண்ணுவேன்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருந்தான். ஆண்டருடைய வார்த்தையை சூழ்நிலை சாதகமாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஒபே. தட் இஸ் வாட் மேரி ஷோட் ஹவு ஷீ லவ்ட் காட். லவ்னா இமோஷனல் இல்லைங்க, இந்த பப்பி லவ், ஐ லவ் யூலாம் இல்லைங்க. லவ் இஸ் ஒபேயிங் காட். சூழ்நிலையில தயவுசெய்து சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஒருவேளை மேரி சொல்லியிருந்தான்னா, ஐ எம் சாரி ஏஞ்சல், நீங்கள் தப்பான மேரிட்ட வந்திருக்கீங்க, வேற யார்ட்டையாவது போங்கன்னு சொல்லியிருந்தான்னா, had she refused the offer, what would have happened? ஒருவேளை ஆண்டவருக்கு வேற ஆஃபர் இருந்திருக்கும். பட் மேரி அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டா. சிச்சுவேஷன் ஏங்க, விமனுக்கு தெரியுங்க சமுதாயம் பார்க்குற பார்வை இல்லை, அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவ்வளோ ஸ்டிக்மாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தப்பிக்கிறது தெரியுமா? என் சூழ்நிலை மோசமா இருக்கு, என்னால முடியல. சூழ்நிலையை பார்க்காதீங்க, காட் இஸ் சாவரேன். பாருங்க மோசேவை எவ்வளோ சாவரேனா காப்பாத்தி அழகா பார்வோன் அரண்மனையில ப்ரிப்பேர் பண்ணி. ஏங்க இந்த ஹோல் இஸ்ரேலைட்ஸ் வாஸ் லெட் பை மோசஸ்ங்க. ஃபீட்டஸ்ல ஒருவேளை குழந்தை இருந்தா தயவு செய்து இன்ஃபான்டிசைட் பண்ணிடாதீங்கம்மா ப்ளீஸ். யாருக்காவது கவுன்சில் கொடுங்கன்னா கலைச்சிருமா? வேண்டாங்க வேண்டாங்க. வி ஆர் மர்டரர்ஸ். ஃபீட்டஸ், 2 ஃபீட்டஸ்ங்க, 2 பேர் சந்திக்கும் போது எவ்வளோ சந்தோஷம். ஸோ மேரி ஒபே பண்ணுறாங்க. ஜோசப் அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, ஜோசப் டிசைட் பண்ணிட்டு படுத்திருக்கும் போது அவனுக்கு ட்ரீம் இல்லை. இன்னைக்கு ட்ரீம் எதிர்பார்க்காதீங்க, விஷன் எதிர்பார்க்காதீங்க, ஸ்டார் எல்லாம் பார்க்காதீங்க. அப்போ வார்த்தை இல்லை, அதனால ஆண்டவர் அதெல்லாம் மீடியத்துக்கு கைடன்ஸுக்கு பண்ணார். இன்னைக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கு, சரிங்களா? ஸோ வசனத்தை தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் கட்டாயம் வசனத்தின் மூலமா வழி நடத்துவார். வார்த்தையினால உலகத்தையே படைச்சவர். ஒரு வார்த்தை போதும், அற்புதங்களை அதிசயங்களை நடத்துவார். ஸோ ஜோசப் சொப்பனம் வருது. ஒருவேளை நான் யோசிப்பா இருந்து எனக்கு சொப்பனம் வந்துச்சுன்னா, நைட் நிறைய சாப்பிட்ருக்கேன் போல இருக்கு, அதான் இந்த சொப்பனம் வந்துச்சு. இதை டெலீட் பண்ணிட்டு நம்ம ஒரு தடவை முடிவு பண்ணிட்டுனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லி நான் முடிவு பண்ண ஸ்டைலில் போயிருப்பேன். ஆமா, நான் போயிருப்பேன். பட் ஜோசப் obeyed the dream and he knew it was from God. அதை விட men
செல்ஃப் டிசிப்ளின். 10 மாசம் மரியாள் பக்கத்துல போல யோசேப். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? அறியாத இருந்தான்னு போட்டிருக்கு. செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி எசென்ஷியல். Men, what is in your mobile? Whose number you have stored? அதெல்லாம் பார்க்கணுங்க. ஷேரிங் லவ்னு உண்மையிலுமே உங்க மனைவியை நேசிச்சிங்கன்னா, உண்மையிலுமே உங்க கணவனை நேசிச்சிங்கன்னா, you will be sincere, you will be faithful. Love is not emotional, I love you. இல்ல. Love should be demonstrated in my purity, in my sincerity, in my integrity. Today, these things are looked down. இப்படிலாம் பேசினா இவெல்லாம் பழையமாதியா, இப்போ உள்ள கலாச்சாரம் தெரியாம பேசுறாங்கிறாங்க. இல்லைங்க, ஜோசப் வாஸ் a model for integrity. தம்பி தங்கச்சி நல்லா இரு, உன்னுடைய உண்மை தன்மையை காத்துக்க. உண்மையுள்ள வினவனோ வெறும் ஆசீர்வாதம் அல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஆண்டவர்கிட்டேந்து. நல்ல ஆசீர்வாதமான குடும்பமா மாத்தினாரு. ஸோ இவங்களாம் நமக்கு கத்துத்தர பாடங்கள். ஸோ அதனால லவ் சில்ட்ரன், சைல்ட்ஹுட், லவ் விமன்ஹுட், லவ் விமன், லவ் த ஃபாதர்ஹுட். அந்த கடைசியை நான் சொல்லி முடிக்கிறேன். மேக்னிஃபிகேட். அந்த மரியாள் அவள் பாடின பாடல்ல நீங்க கவனிக்கும் போது லூக்கா 1:46 55 வரைக்கும் அந்த பாடலை பார்க்கிறோம். மேரி வாஸ் அ ப்ராஃபட்டஸ். உங்களுக்கு தெரியுமா? அவ தீர்க்கதரிசின்னு இங்க போடலனாலும் she was a prophetess. தீர்க்க தரிசனமா சொல்றா. she was quite knowledgeable about Old Testament. பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறா. பழைய ஏற்பாட்டுலேருந்து சொல்றா. ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்க்கறான்னு சொல்லி மாதிரி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த சாங்ல 2 ஆஸ்பெக்ட்ல கடவுளை அவ போர்ட்ரே பண்றா. அவருடைய ஆவி ஆத்மா எல்லாம் களி கூர்ந்து ஆண்டவரை துதிக்குது. ஒன்னு ஜென்டில் சைட் ஆஃப் காட், காப்பாத்துறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 44-55 வரைக்கும் என்னை நோக்கி பார்க்கிறாரு. எனக்கு என்னை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க, எனக்கு நன்மை செய்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய இரக்கம் அதெல்லாம் சொல்லிட்டு பராக்கிரமம் செய்யறாருன்னு சொல்லிட்டு சாஃப்ட் சைடு அண்ட் ஜென்டில் சைட் ஆஃப் காட பேசிட்டு, இன்னைக்கு ஆராதனையில இந்த சைடு நிறைய இருக்குது. சாஃப்ட் சைட் ஆஃப் காட், ஜென்டில் சைட் ஆஃப் காட். பட் இன்னொரு சைட பேசுறா. காட் இஸ் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவர் நீதியின் தேவன். அவர் he shows his justice. பராக்கிரமம் செய்து இருதய சிந்தையில் உள்ளவங்களை சிதறடிக்கிறார்னு போட்டிருக்கார். ஆசனங்களிலிருந்து தள்ளுறார். ஐஸ்வர்யவான்களை வெறுமையா அனுப்புறார். கவனிச்சு பார்த்தீங்களா? Have you looked at the negative aspect of God? What is negative? God is a God of consuming fire. God is a God of judgment. நியாய தீர்ப்பின் தேவன். இது இன்னைக்கு வர்ஷிப் பாட்டுல காணும், நம்மளுடைய ஆராதனையில காணும். இங்க யாராவது ஒருத்தர் கடைசியா ஆண்டவர் இப்படி சொல்லி ஆராதிச்ச யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். Lord, I thank you because you are a God of judgment, God of just. ஆண்டவரே நீ நீதியின் தேவன். ஆண்டவரே பெருமை உள்ள சிதறடிக்கிற தேவன். ஆண்டவரே நீ நீதியையும் உங்களுடைய நியாயத்தையும் செய்கிற தேவன், பாவத்தை கண்டிக்கிற தேவன். ஆராதனையில வராது. நம்மள ஓரியன்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே மன்னிக்கிறாரு, இப்படியே அன்புள்ளவர், அப்பா, இப்படி சாஃப்ட் சைடே காமிச்சு நம்ம வளர்த்துட்டாங்க. பட் மேரி had a proper knowledge of God. மேக்னிஃபிகேட். ரொம்ப அருமையா சொல்லியிருக்குது. ஆண்டவரை 2 பக்கமும் பார்க்கணும். ஒரு காயினுக்கு 2 பக்கம் மாதிரி God has both side, soft side, gentle side. நல்லது, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பட் இன்னொரு சைடு he is a God of consuming fire. பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. நீதி நியாயத்தை செய்யறாரு. இப்பயே செய்யறாரு. Don't wait for the second coming. 2ஆம் வருகையில் இல்ல, அவர் 2ஆம் வருகைக்கு முன்னாடியே God is God of just. நீதியின் தேவன், நியாய தீர்ப்பின் தேவன். But thank God, first advent encourages to consider Jesus as Savior. But the second advent of Jesus is not a comfort. It's not a blessing. He comes as a King of Kings. ராஜாதி ராஜாவாய் நீதி செய்கிறவராய் வருக போகிறார். 2க்கும் ஆயத்தமா இருப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய முதல் வருகையை நான் செலிப்ரேட் பண்ண அழைக்கப்படுகிறேன். உம்மை நேசிக்க, பிள்ளைகளை நேசிக்க, ஆண்டவரே பெண்களை நேசிக்க, என்னுடைய கணவன் மனைவி பிள்ளைகளை நேசிக்க, சமுதாயத்திலே ஆண்டவரே இருக்கிற ஒடுக்கப்பட்டவர்களை நேசிக்க உம்முடைய இருதயத்தை எனக்கு தாரும். அது மாத்திரமல்ல, நீர் ஆண்டவரே ஆசனங்களிலிருந்து தள்ளுகிறீர். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறீர். ஆண்டவரே வெறுமையாக்குகிறீர். ஆண்டவரே அப்பேற்பட்ட தேவனை பார்க்கிற கண்களும் உணர்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே மரியாள் ஏதோ ஒரு மூலையில இருந்தாப்பா, ஆனால் நீ தெரிந்து கொண்டு
ஆண்டவரே, அவருடைய பாடல் மூலமாக உம்மை எவ்வளவு ஹெல்தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். இன்னைக்கு எங்களுக்கு ஆண்டவரே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஆண்டவரே. ஒரு பக்கம் தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு சரியான தேவனை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கை முழுவதும் எங்கள் குடும்பத்தை நேசிக்க, எங்கள் பிள்ளைகளை நேசிக்க, எங்கள் ஸ்பௌஸை நேசிக்க, எங்கள் சபையை நேசிக்க, எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை. விட்டு கொடுக்க, மன்னிக்க, புரிந்து கொள்ள ஆண்டவரே, ஆவியின் கனிகளினால் அலங்கரித்து வாழ எங்களை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அன்பை பகிரும் இந்த திருநாளிலே எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்குள்ளாக ஒரு உறவை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். 129 குடும்பங்கள் இந்த நாளிலே இணைந்து ஒருவருக்கொருவர் தங்களுடைய அன்புகளை பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே அதிகமான அங்கத்தினர்கள் இதில் பங்கேற்கும்படியாய் நீ செய்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இன்னும் இதில் பங்கு பெறாதவர்கள் இருப்பார்கள் என்றால் வருகிற நாட்களில் அவர்களும் இந்த அன்பின் ஐக்கியத்தில் பங்கேற்க தேவரீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுகளை எடுத்து நாங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது ஆண்டவரே, இருக்கிற மகிழ்ச்சியைப் போல கிறிஸ்துவை எங்கள் வாழ்விலை சுமந்தவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மாலையில நடைபெற இருக்கிற கீத ஆராதனை, கீத வழி பவனிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பவனியில் பங்கேற்கிற மக்களையும் இன்று மாலையிலே ஜேம்சி மீட்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பருவ கால சூழ்நிலையை கொடுத்து அந்த மையங்களிலே ஆண்டவரே ஸ்ட்ரீட் கிறிஸ்மஸ் சிறப்பாக நடத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வல்ல கரத்திற்குள் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய மாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆவியானவர் உதவி செய்வீராக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.